வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அண்ணா மண்டையில் அவ்வளோ பெரிய தொப்பி, அக்கா கட்டின காம்பவுண்டில் ஐஃபோனு, அண்ணன் எடுத்தார் ஃபேமிலி கூட செல்ஃபி அப்படின்ட்டு பல சுவாரஸ்யமான காமெடி கலந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயய்ய, அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வண்டிக்கு. எப்போ தான் சார் கிளம்புவீங்க? இந்த இப்போ கிளம்பிடுவோம். சரி, எப்போ தான் வந்து சேருவீங்க? இந்த இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சார். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், வந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க வீட்டு தடுப்பூசி அவங்க வீடு செவத்துல இல்லாமல் நம்ம செவத்துல வந்தால் நம்ம சும்மா இருப்போமா? நீ அந்த வாழை எடுப்பு அந்த கம்பை எடுத்து கரெக்டாக கேட்ச் மட்டும் பிடிச்சிருச்சு. அவங்க மிஸ் பண்ணிடுறதா? கரெக்டாக ஐயோ போச்சு போ. இது நாற்று நடுறதுக்குனே புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரம். என்னப்பா சொல்கிறா? சூப்பராக இருக்குப்பா. அடா உண்மையிலே மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஏக்கர் அம்பாளுக்கு நட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அடா அப்படியே. ஆமாம், அண்ணங்கிட்ட ஒரு ஸ்டாண்டை சோத்தில் மாட்டோம் சொல்லி ஒரு புது ஸ்டாண்டை வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு அண்ணனும் கரெக்டாக மாட்டிட்டாப்புல. மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒரு சேஞ்சு தருது. என்னன்னு பார்த்தோன்னா படத்தில் உள்ள மாதிரியே மாட்டிட்டாப்புல, வேற ஒன்றும் இல்லை. பேட்டை பிடிச்சி அடிக்கிறது பார்த்தோன்னா எப்படி 6 பேருமோ இல்லை அவுட்டு பேர். எப்படி சொல்கிறேன்? இங்கே பாரு, இப்படி தான் இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவனாக இருக்காப்பா. எங்கள் அம்மா அப்பா கூட என்னை இப்படி பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா அப்படியே கால்குள்ளே வச்சு என்னை பார்த்துட்டு இருக்கா பார்த்தியா? சரி, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஓடி வந்துடுவேன். அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தாலும் அப்படியே சுற்றி போயிடலாம். அதை விட்டுட்டு ஒரு கம்பை போட்டுட்டு தாண்டி போகிற பார்த்தியா? இப்போ பாரு, சேதாரம் யாருக்குன்னு பாரு. இப்போ ஃபுல் சேதாரம் உனக்காகி போச்சு. இப்போ என்ன பண்ண போகிற நீ? ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் அப்படின்னு போனால் கூட இந்த மாதிரி ஜாலி பண்ண முடியாது. அவ்வளோயும் எவ்வளோ மழை அடித்தாலும் அந்த மழையில் கூட அவங்க நனைஞ்சு குளிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி குளிப்பாங்க? இருந்தால் இப்படி தான் அப்படியே ரோடு ஓரமாக உட்காந்துட்டு வர்ற வண்டியெல்லாம் அப்படியே கையை காமிச்சோன்னா போதும், அப்படி ஒதுங்கி நின்று அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க அப்படி ஜாலி பண்ணி அப்படியே குளிச்சுட்டே இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று ஜன்னி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் 2 மாதம் வீட்டு சொந்தக்கார மாதிரி பிடிச்சிட்டு போகவே போகாது. ஏன்னா இவங்க பண்ணுற அப்புறம் அப்படி தானேப்பா இருக்குது. சரி, வரலாமா? வரலாம் வா. ஏய் முட்டிடாமடா, நல்லா பார்த்துக்கடா. முட்டாதுப்பா, வா வரலாம். ஏய் முட்டிடுச்சுன்னு வச்சு பார்த்துக்கோ. ஏன் அப்புறம் நடக்கிறதே வேறு. சரி வா, முட்டாதுப்பா. சரி முட்டலப்பா, ரொம்ப தேங்க்ஸ். டேய், இப்போ தான் நான் வண்டியை தூக்கிட்டு வெளியே போனேன். வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கீங்க. இப்போ நான் எப்படா போகிறது? இங்கே பாரு, போக முடியாமல் போயிட்டு இருக்கேன். நான் ஹெல்ப் பண்ணுங்கடா. மாப்பிள்ள, ஆட்டம் ரொம்ப ஓவராக போகுது மாப்பிள்ள, ஓவராக போதும். இப்போ பாரு, டைமிங் இல்லைங்கண்ணே. போ வெளியே போய் ஆடு. இனிமேல் நீ ஆட்டம் போடுவேன். வண்டியில் ஏறணும் என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இவங்க. வைக்க போகிற ஏற்றுறன்னு சொல்லிட்டு அக்கா போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இவங்க. என்னடா சொல்கிறேன்? இங்கே பாரு, எமுட்டுக்காண்டு வண்டியில் எமுட்டுக்காண்டோட ஏற்றிருக்காங்கன்ட்டு. இதுக்கு பேர் என்ன? அக்கா போர் தானே. அப்படியே ரைட்டில் எடுத்து அப்படியே லெஃப்டில் கொடுத்தோன்னா மாப்பிள்ளையே மாலை போட்டிருப்பாரு. அவங்க பண்ணுற கூத்த பாருங்களேன். மேலே ஒரு ட்ரோனை பறக்க விட்டு ட்ரோனில் மாலையை கட்டி தொங்க விட்ருக்காங்க. மாப்பிள்ளையம்மா அந்த மாலையை வாங்கி பார்க்காரு. ட்ரோனு கொடுக்குற மாதிரி தெரில. மாப்பிள்ளை சும்மா இருப்பாரா, கோவத்தில் பிடிச்சி இழுத்தாரு. அப்புறம் ட்ரோன் முடிஞ்சிச்சு. மாப்பிள்ளை நம்ம அண்ணன் நினச்சாடுறான், முன்னுவில தாம்பரத்துலேயும் பின்னுவில செங்கல்பேட்லேயும் வச்சு வண்டி ஓட்டு வர்றான். அந்த அளவுக்கு ரொம்பவே டேலண்ட்டு. என்னடா சொல்கிறான்? அங்கே பாடுறான் எப்படி ஓட்டுறாரு பாடுறா. இவரே மாதிரி ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் ரீல்ஸ் போடுறலாம் சரி, அது என்ன நடுவில் சாக்கு மூட்டையை வச்சுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரம் பண்ணி ரீல்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா சாக்கு மூட்டை சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு போயிட போகிறாங்க. நீங்கள் என்னடா வயல்வெளி மொட்டை மாடின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் பண்ணுறேன் பாரு விவசாயம்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்களேன். வண்டியிலே விவசாய தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அவ்வளோதான், இவர் யாருமே தடுக்க முடியாது பண்ணுவாங்க. அண்ணன் ஒரு பெரிய கொடை வள்ளல். என்னப்பா சொல்கிறேன்? இங்கே பாருப்பா, எவ்வளோ பெரிய கொடையை பிடிச்சிட்டு போகிறாருன்ட்டு. இந்த கொடையில் அவரு மட்டும் இல்லை, பக்கத்தில் யாராச்சும் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கூட கொஞ்சம் இனால் கொடுத்துட்டு போவார். அதுதான் கொடை வள்ளல். திருடன் உள்ளே வந்துட்டுனா சட்டு போட்டுன்னு திருடிட்டு இடத்த காலி போடணும். அது என்ன அப்படி சுற்றி முற்றி பார்க்குறது? டே, அந்த பாட்டில் எடுத்து அப்படியே சொருடா சாக்ஸுக்குள்ளே. இந்த இப்போ சொருவிடும், அவ்வளோதானே முடிஞ்சு. ஆனால் நான் பாட்டில் உடனே இப்போ இடத்த காலி பண்ணா. எங்கே காலி பண்ண போங்க. எங்கேயாச்சும் ஊர் வழிக்கு போனோன்னா சும்மா ஜாலியாக ஆட்டம் பாட்டன்னு போகிறதுக்கு நம்ம சைக்கிள் இருக்கேன். அப்படி ஒரு மிதிச்சா போதும், அவ்வளோதான். அவ்வளோ கலந்து ஜாலியாக ஆடிட்டே போகலாம். இங்கே நம்ம அண்ணன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணன் ஓட்டை கையில் வச்சுட்டு நிறைய அடிக்க வேற வச்சுருக்காரு. யாரடா கொண்டு வரும் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அண்ணனுக்கு தான் தெரில, ஓட்டுங்கிறது இந்த ஓட்டு இல்லை, அந்த ஓட்டுக்கு தான் 1000 ரூபா. இங்கே நடக்கிற கபடி போட்டி சும்மா கிடையாது. சும்மா அப்படி இப்படின்னு ஆட்டம் பாட்டன்ட்டு கபடின்னு பாடி போகாமல் இப்படி அவங்க பண்ணுற அலப்பறை இருக்கேன். இங்கே பாருங்கப்பா, தாங்க முடியல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கபடின்னு போனாங்க. அப்படியே 2 காலையும் தூக்கிட்டு பொத்தடியே நிற்கல விழுந்துட்டாங்கப்பா. என்னப்பா சொல்கிறேன்? நீ நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. பாரு எப்படி விடுறாங்க பாரு. இதுதான் கபடினா அப்படி ஒரு ஜாலிப்போம். ஒரு மாட்டை அடக்கணும் அப்படின்னா நம்ம பின்னாடியே ஓடணும்.
போனால் ஆப்போசிட்டில் இருக்க சவுத்தை மட்டும் முடியும். ஏன்னா மாடு அப்படி தான் போகும். நம்ம தான் பார்த்து உஷாராக போகணும். அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிவர்சல் பார்த்துருவாரு. எப்படி அப்படியே ஒரு பொம்மை முன்னாடி நின்றுக்கிட்டு இன்னொரு பொம்மை குட்டி பாப்பா ஒன்று இருக்குது, அதை தூக்கி வச்சுட்டு எடுப்பா போட்டாவே சூப்பராக இருக்கா, இதே மாதிரி தான் என்னோடய ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்கு கண்டிப்பாக, சரியா வந்துடு, மறக்காமல் வந்துடு. அண்ணன் கண்டி பிடிச்சிருக்க வண்டிக்காவே கண்டிப்பாக ஒரு லைக் போடுவாங்கப்பா. சரி போட்டோ அண்ணன் வண்டியை தண்ணியில் ஓட்டி காமிப்பார். ஓட்டி காமிச்சா என்ன ஆகும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சொத்தி விட்டதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிரும். ஒன்றும் இல்லை, சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டேன்னா ஓந்தட்டில் உள்ளதை மட்டும் தான் சாப்பிடணும். அது என்ன ஏன் தட்டில் உள்ள சிக்கன் எடுத்து நீ சாப்பிட்டு இருக்க, இப்போ நீ எடுத்து வைக்கணும் வச்சுக்கோங்க, அது சாரிம்மா தெரியாமல் எடுத்துல உன் சிக்கனை நீனே வச்சுக்கோ. அது மாப்பிள்ள உன் செல்லில் இருக்கிற கேமரா ஆன் பண்ணி அந்த புல்லெல்லாம் அப்படி ஜூம் பண்ணி பாரு மாப்பிள்ள, எவ்வளோ அழகாக இருக்குது மாப்பிள்ள. ஆனால் ஆமாப்பா நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். என்னடா சொல்கிறேன், ஜூம் பண்ணி பார்த்தேன், உள்ள ஒரு ஃபேமிலி உள்ள நடமாடிட்டு இருக்கு மாப்பிள்ள, அங்கே பாரு மாப்பிள்ள. ஆமாடா டேய், அண்ணன் நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், காரை சும்மா லாரியாக கூட மாற்றுவார். என்னப்பா சொல்கிறேன், அங்கே பாரு அப்படி இருக்கா, லாரியில் ஏற்ற வேண்டிய லோடை எல்லாமே அவர் காரில் அந்த டாப்பெல்லாம் கலத்தி போட்டு ஏற்றிட்டு இருக்காருப்பா. நான்லாம் பைக் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்தானா இப்படி, அதுக்கப்புறம் அப்படி சரி அப்படி இப்படி ஓரம் கேட்டுங்க சார், தெரியாமல் வந்துட்டேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, ஃபஸ்ட்டு லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுங்க, அப்புறம் இப்படி அப்படி போடலாம். நம்ம அண்ணன் எப்போவுமே 24 hours பிஸி தான். இந்த மாதிரி நம்ம அப்படி டிசைனாக நம்ம இது பண்ணாலும் அண்ணன் உள்ள அப்படி பண்ணுவார் பாருங்கள். அதில் என்னடா பிஸி, அங்கே பாருப்பா அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கட்டிடுற காம்பவுண்ட் சுவரே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படின்னா அவங்க வீடை எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அவங்க ஃபுல்லாக ஐஃபோனை தான் வச்சு கட்டியிருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க. அப்படியே ராஜநடையில் வந்து அப்படியே அந்த வலது காலை எடுத்து வச்சு இடது காலை பின்னாடி வச்சோன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன தண்ணி முடிஞ்சு குளிச்சுட்டு வந்துடலாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இதோட நம்மளோட சேனலை சற்றை இழுத்து மூடிட்டு நாங்கள் பாட்டு கிளம்புறோம். கண்டிப்பாக இப்போ பார்த்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கணும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதாது. அடுத்தவங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட தரமான சூப்பரான காமெடி சம்பவத்தோடு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.